அதான் முந்திரி மரத்தில் அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பெல்லாம் படுத்து கிடக்குங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணுங்க. வழி தெரியாமல் நானும் மாட்டிக்கிட்டேங்க. நானும் இந்த இடத்துக்குலாம் வந்து ரொம்ப நாளாகுதுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காளான் மொழிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நிறையா வெள்ளையாக இருக்கிறதுலாம் எல்லாம் காளான் தாங்க. இந்த பாருங்க, இது எல்லாம் காளான் தான். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயில் ரெக்கைங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒன்று கிடக்கு பாருங்க. இந்தமாரி ஏகப்பட்டது கிடக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எங்கள் ஊரில் மழை பெஞ்சதுங்க. அதான் பார்த்திங்கன்னா தண்ணி கட்டி கிடக்கு. இங்கே பாருங்க, உங்களுக்கு கிட்டக்க போய் காமிக்கிற பாருங்க, எவ்வளோ பழத்தை பாருங்கள். 2 கொத்தில் இருக்குங்க. இந்த டைமெல்லாம் பார்த்திங்கன்னா ஈச்ச மரம் இருக்கவே இருக்காதுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பழம் இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துப்புன்னு உழுவுதுங்க பனம்பழம். பயமாக வேற இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மரம் எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க. எல்லாத்துலேயும் இப்போ தாங்க பூவே வைக்கிது. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பழம் கீழே அவ்வளோ கொட்டி கிடக்கு. இங்கே பாருங்க, இந்தமாரி நீட்டாக பிச்சுக்கணுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாவப்பழம் விற்க தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதான் நாவப்பழம் சீசனா, அதனால் வந்தாச்சிங்க ஒரு வேட்டைக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறப்பெல்லாம் ரோட்டில் பெருசாக நல்லா உழுந்து கிடக்குங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கா, அதனால் பிக்க முடியல. அதனால் எங்கள் ஊருக்கு வந்தாச்சிங்க. யார் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தாங்க வந்திருக்கேன். வீட்டிலலாம் அம்மா கொஞ்சம் ஒர்க்கு இருக்கா, அதனால் வரலங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. மழை வர ரேஸாக தூரிக்கிட்டே இருக்குது. அதனால் சீக்கிரமாகவே வந்தாச்சிங்க. பார்த்தீங்கன்னா நாவப்பழம் இருக்கா என்னன்னு தெரியல. அப்படியே இருந்துச்சுன்னா பிச்சுட்டு போகலாங்க. வாங்க அப்படி போக வேண்டியதாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி மரத்தை பாருங்கள். ஒரு டைம்லாம் எவ்வளோ பழம் தொங்குச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பழம் கூட இல்லைங்க. இதோட பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம்தான் சாப்பிட்லாம். இந்த வருஷம் இதோட சீசன் முடிஞ்சிட்டுங்க. மொட்டையாக இருக்குது எல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொட்டிடுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். ஆமாங்க, டைம் ஆச்சு, அப்படியே போக வேண்டியதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு எப்பப்போ மாறுன்னே தெரியாது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும், ஒரு சில டைம் பார்த்தா மழை பெய்யும். அதனால் சொல்ல முடியாதுங்க. அப்படியே பாருங்கள், உங்களை பேக் கேமராவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுள்ளலாம் பூர வண்டியாக இருக்குது. ஐயோ, வழியே இல்லைங்க. எல்லாம் முந்திரி மாதிரிலாம் அடைச்சிருச்சா, அதனால் எப்படி போகணுன்னு கூட தெரியல. நானும் அதான் பார்க்குறேன் எந்த சைடு வழி இருக்குன்னு. அதான் முந்திரி மரத்தில் அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பெல்லாம் படுத்து கிடக்குங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணுங்க. வழி தெரியாமல் நானும் மாட்டிக்கிட்டேங்க. நானும் இந்த இடத்துக்குலாம் வந்து ரொம்ப நாளாகுதுங்க. ஏதோ சீசன் வந்தால் மட்டும் தான் இந்த சைடெலாம் வருவேன். ஏன்னா சின்ன பிள்ளைலாம் அங்கேயும் அலைவோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் வர்றது இல்லைங்க. ஏதோ ஒரு ஒர்க் இருந்தால் மட்டும் தான் இந்த சைடெலாம் வர்றதுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள். இடம்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அழகாக கீழே உட்காந்து ஃபேமிலியோடலாம் வந்தால் சூப்பராக சாப்பிட்லாம். பாருங்கள், இதான் நான் வந்த வழியை பாருங்கள். வழியே தெரியாதுங்க. இந்த சைடு அப்படியே, இந்த சைடும் அப்படியே சேம் அப்படி தாங்க இருக்கும். காடாக தாங்க இருக்கும். ஆனால் ஊஞ்சல்லாம் போட்டு சூப்பராக இல்லைங்க. சரிங்க, நம்ம அப்படியே போக வேண்டியதான். உள்ள வழியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்காக நான் காட்டு உள்ளலாம் பூந்து வரேங்க. இங்கே பாருங்க, வழியை கண்டுபிடிச்சாச்சுங்க ஒரு வழியாக. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் தாங்க மீன்லாம் வளர்ப்பாங்க. இங்கே பாருங்க எப்படி எல்லாம் பறந்து ஓடுது பாருங்க மடையாலாம். இது ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2 குளம் இருக்குங்க. இந்த 2 குளமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடைச்சி மீன் வளர்க்குறாங்க. இது எப்போ பிடிப்பாங்கன்னு தெரியல. பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள் இடம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஏற்கனவே உங்களுக்கு நிறையா வாட்டி காமிச்சிருப்பேன். இருந்தாலும் ஒரு வாட்டி பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. அப்படியே சுற்றுறோம் பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளே தாங்க நான் தனியாக போகணும். காலையிலேயே முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நான் டீ இந்த மாதிரி பால்லாம் சாப்பிட்டுருக்கேங்க. அப்போது சின்ன பிள்ளைல. இப்போது ரீசெண்டாக கூட பால் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. இப்போ எதுவுமே சாப்பிடாதனால
காலையிலே வெறும் வயிற்ற ஒரு மாதிரியே பெரட்டுதுங்க. காலையிலே ஏதோ மோர் குடிச்சிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். எதுவுமே சாப்பிடாதனால கொஞ்சம் இதாக இருக்குங்க. உள்ளே வந்த இடத்துக்கு பாருங்கள் இடம்லாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ சூப்பராக இருக்கும். மழை டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ காடாக இருக்குன்னு. இந்த காட்டுக்குள்ளே தாங்க இப்போ போகணும். அப்படியே போகிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காளான் இருக்குன்னு பாருங்களா. இதெல்லாம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காசு போட்டு விற்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காளான் மொழிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நிறையா வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுலாம் எல்லாம் காளான் தாங்க. இந்த பாருங்கள் இது எல்லாம் காளான் தான். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஏகப்பட்டது மொழிஞ்சு வந்துருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா மழை டைமில் தான் நிறையா இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை ரேஸாக தூரிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஒரு சில இடத்துல முளையுங்க. ஆமாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நாகப்பழம் தேடி கிளம்பியாச்சுங்க. இந்த இடத்துக்கெலாம் ஒரு சில டைம் வந்திருக்கேங்க. இதெல்லாம் தண்ணியில் நடந்து போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது நடக்கவே. செருப்பே போட்டு நடக்க முடியாது இந்த இடம்லாம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த காடு பார்த்தீங்கன்னா சூரப்பழங்க. இப்போ சீசன் முடிஞ்சிட்டா நல்லா ஒன்றுமே இல்லைங்க. நான்லாம் ஒரு சில டைம்லங்க சின்ன பிள்ளையில இந்த குளத்துலலாம் தண்ணி ஃபுல்லாக இறச்சி மீன்லாம் பிடிச்சிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கூட இல்லைங்க. எப்படி இருக்குது பாருங்க. பனைமரம்லாம் ஏன் இப்படி அழிக்கிறாங்கன்னே தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி ஆனால் கொஞ்சோண்டு இருக்குங்க. மீன் ஆனால் இருக்குமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பனைமரத்தை பிடுங்கி போட்டிருக்காங்கன்னு. நிறையா பிடுங்கி போட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மயில் ரெக்கையை பாருங்க எவ்வளோ கிடக்குன்னு. இந்த பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயில் ரெக்கைங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று கிடக்கு பாருங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது கிடக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எங்கள் ஊரில் மழை பெஞ்சதுங்க. அதான் பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டி கிடக்கு. அதனால தான் மீன் எதுவுமே இல்லைங்க. கிளியராக இருக்குது. பாருங்க தண்ணி ஆனால் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. ஒரு மீன் கூட இல்லைங்க. சரி அப்படியே நம்ம போக வேண்டியதான். இங்கே பாருங்கள் இன்ன வரையும் நாவ மரம் கிடைக்கவே இல்லைங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெறும் தைல மரமாக இருக்குங்க. இப்போ நம்ம இது உள்ளே தாங்க போகணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் ஈச்ச மரம். எனக்கே ஷாக்காக இருக்குங்க. பழத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இங்கே பாருங்கள் உங்களுக்கு கிட்டக்க போய் காமிக்கிற பாருங்க எவ்வளோ பழத்தை பாருங்கள். 2 கொத்தில் இருக்குங்க. இந்த டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச்ச மரம் இருக்கவே இருக்காதுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பழம் இருக்குங்க. தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ பழம்னு. ஒரே இடத்துல 2 இவ்வளோ பெரிய கொத்துங்க. எனக்கு அடுத்த மெயின் பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் எவ்வளோ பெரிய பொந்து ஒன்று வச்சுருக்கு பாருங்க. இது பார்த்திங்கன்னா இதில் கிளி தாங்க அதிகமாக இருக்கும். நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாங்க. அப்படியே நம்ம போக வேண்டியதான். இதுக்குள்ளே தாங்க போகணும். சரி கொஞ்சம் பார்த்தே போவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பனை மட்டையாக விழுந்து கிடக்க. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. யாராவது நம்மளுக்கு துணைக்கு வந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம தனியாக வரதுனால நம்ம தான் சேஃப்டியாக வரணுங்க. இந்த பாருங்கள் இந்த இடத்த பார்த்தாலே நீங்களே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. இப்போ இது உள்ளே தான் போகணும். நாவப்பழம் இருக்கான்னு தெரியல. போய் பார்க்கலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டில் எனக்கு நாவ மரம் நிறையா தெரியுங்க. சின்ன பிள்ளையில அதிகமாக இந்த இடத்துல தான் எங்கெல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரம்லாம் நிறையா வெட்டிட்டாங்களா. அதனால் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியல. தேடிக்கிட்டு தாங்க இருக்கும். இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி நிற்கும் மழை டைமில். இப்போ அழகாக நடக்க வேண்டியா இருக்குது. இது என்ன இப்போ சூப்பராக இருக்குது. இந்த இலை நல்லா நிழலாக இருக்கும் பாருங்க. இது என்ன இலைன்னு தெரியல. தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
இது வந்து ஆயில் மரமாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் சின்ன பிள்ளையில இதெல்லாம் எங்கள் ஊர் சைடெலாம் ஈச்சம்பழம் பெருசு பெருசாக வச்சுருக்குங்க. இப்போ பார்த்தோன்னா ஏதோ ஆயில் மரம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலங்க. பாருங்கள், பனம்பழம் நிறையா இருக்குங்க. நெருப்புட்டி இருந்தால் கூட சுட்டு சாப்பிட்லாங்க. ஏகப்பட்டது இருக்குங்க பனம்பழம். என்னங்க அந்த மரத்தில் தான் ஈச்சம்பழம் இருக்குதுன்னு சொன்னால் இங்கேயும் இருக்குங்க ஒரு மரத்தில் பழம். நான் வந்தது ஒரு இதுக்கு, இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு வேறு இதாக இருக்குங்க. ஆமாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாவ மரம் இருக்குது. ஆனால் என்ன ஒரு அறிகுறி கூட இல்லை, ஒரு பழம் கூட. இங்கே பாருங்கள், ஈச்சம்பழம் இருக்கா, நிறையா இருக்குங்க. அந்த பார்த்திங்கன்னா இதாங்க நாவ மரம். ஆனால் பார்த்தீங்கன்னா பிஞ்சும் வைக்கல, ஒன்றும் வைக்கலைங்க. சரிங்க, அப்படியே வேறு மரத்துக்கு போக வேண்டியதாங்க. என்ன இப்படி இருக்குது நாவ மரம் எங்கள் ஊரில்? எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே பழம் உழுந்து கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அறிகுறி இல்லாமல் இருக்கே, அதானே கொடுமையாக இருக்குது எனக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துப்புன்னு உழுவுதுங்க பனம்பழம். பயமாக வேற இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மரம் எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க. எல்லாத்துலேயும் இப்போ தாங்க பூவே வைக்கிது. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பழம் கீழே அவ்வளோ கொட்டி கிடக்குங்க. ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் தாங்க இன்னும் நாவப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகலை. மற்றபடி எல்லா ஊர்லேயுமே ஸ்டார்ட் ஆகி எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. ஆமாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு செடி ஒன்று காமிக்கிறேன் பாருங்களா. இந்த இலை எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்களா, செம்மையாக இருக்குங்க இந்த இலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இலை நல்லா மொட்டன்னு இருக்குங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் இதிலே சாப்பிட்டுலாம் அந்த மாரி இருக்குங்க. ஆனால் இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா பின்னக்கான்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதாவது அடி பட்டுருந்துச்சின்னா அந்த பின்ன கொட்டையை பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம முட்டியில் நம்ம குழச்சி வச்சோன்னா சூப்பராக போகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீசன் கிடையாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சையாக இருந்தாலும் சாப்பிட்லாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க, அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களா. ஒரு நாவ மரம் இருக்குங்க, பார்த்திங்கன்னா வெறும் பூ தாங்க இருக்குது, ஒரு பழம் கூட இல்லைங்க. அது ஏன்னு தெரியல, எங்கள் ஊரில் மட்டும் இன்னும் காய் வைக்கலைங்க. இந்த பாருங்க, இது ஃபுல்லாக வெறும் நாவ மரம் தாங்க. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பூ தாங்க இருக்குது. இதோ தெரியுதா? இப்போ தாங்க இங்கே பாருங்க, உங்களுக்காக நான் காமிக்கிறேன் பாருங்க. காய் இப்போ தாங்க இந்த சைஸுக்கே வந்திருக்கு. இது காய்க்கிறதுக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மாதம் ஆகிடுங்க, கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதுங்க, மரம் ஃபுல்லாக வெறும் காயாக தான் இருக்குது, சின்னதாக இருக்குது. அது கொஞ்சம் லேட் ஆகணும், சாப்பிட்லாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாவப்பழம் தேடி வந்த இடத்துல இங்கே பாருங்கள் மாடு நம்மளே பார்க்குதுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது அன்னாசி பழம் மாதிரியே செடி இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்களா, வெறும் முள்ளா. நான் எதோ அன்னாசி பழம் தான் எங்கள் ஊரில் வச்சுட்டுன்னு நினச்சேன். ஆனால் என்ன செடின்னு தெரியலங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அன்னாசி பழம் செடி மாரியே அழகாக இருக்குங்க. நிறையா இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த ஒரு செடி இருக்கா, இங்கேயும் ஒரு செடி இருக்குங்க. இதா இருக்குது பாருங்கள், அதுதாங்க நாவ மரம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூ தாங்க வச்சுருக்கு. அப்படியே பாருங்களா, இந்த ஒரு நாவ மரம் இருக்குங்க. இதை உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். காய் இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா தெரியுது நல்லா. இந்த இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லைங்க. சரி, உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் எல்லா மரத்தையும். ஆனால் எல்லா மரத்துலேயும் இப்போ தாங்க காயே வைக்கிதுங்க. இந்த பாருங்கள், தெரியுதா நாவக்காயை பாருங்கள். இது எப்போ பழம் வச்சு எப்போ சாப்பிட்றது? ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்ன காயாக இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பூவாகவும் இருக்குங்க. இது ஃபுல்லாக ஆனால் பழம் வச்சா நிறையா இருக்குங்க. இந்த பாருங்கள், தெரியுதா ஒரு கொத்துக்கு எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஆனால் ஒரு 2 மாதம் ஆகிடுங்க. இன்னும் காயே பெருக்கலைங்க. ஆனால் இது தான் கொஞ்சம் நல்லா பெருசாக வந்திருக்கு. இந்த கொத்து தான் தெரியுதா? ஆமாங்க, கீழே நிறையா பிஞ்செல்லாம் கொட்டி கிடக்குங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா?
எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆனால் சீக்கிரமே ஆனால் இது பழம் வச்சுருங்க. இந்த பாருங்கள் உங்களுக்காக ஒரு பழமே வச்சுருக்குங்க. இந்த தெரியுது பாருங்கள் கலராக, ரோஸ் கலராக. காய் ஆனால் இருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குங்க. இதெல்லாம் சாப்பிட முடியாத காய்ங்க. உங்களுக்காக நான் ட்ரை பண்ணேன். சரி தெரியுதா, இதெல்லாம் வெறும் பூ தாங்க. மரம் சுற்றி அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. நாவப்பழம் நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம கண்ணில் ஒன்று அமுட்டுருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அது மெயினானதுங்க. அது என்னன்னா பிரண்டை தாங்க. நிறையா இருக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பாருங்கள். அது மெயினானு பார்த்திங்கன்னா காட்டு உள்ளே இருக்குங்க ரொம்ப. அதை தாங்க இப்போ பிக்க போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா பாம்பெலாம் நிறைய கிடக்கும். எப்படி போகணுன்னு தெரியல. இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் உள்ளே போகிறதாங்க சுற்றி போகணும். இந்த பாருங்க பிரண்டை நிறையாவே இருக்குங்க. தெரியுதா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நல்லா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா துவையல் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை தான் வீட்டுக்கு பிச்சுட்டு போகணுங்க. இப்போ இதை கத்தி எடுத்து வந்தால் அழகாக நறுக்கி இருக்கலாம். கத்தி இல்லாதனால கொஞ்சம் நீட்டாக இங்கே பாருங்கள் இந்தமாரி நீட்டாக பிச்சுக்கணுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பிச்சாச்சு. இந்தமாரி கொஞ்சம் நிறையா பிச்சுக்கணுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிச்சுட்டேன்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இதெல்லாம் நிறையா கிடைக்குங்க. இதெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்க அந்த முட்டி வலிலாம் வராதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நிறையா வலி இருக்குங்க, முட்டி வலி. அதனால் இதை எடுத்துகிட்டு போய் துவையெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சாக தாங்க பிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப முத்தையும் இல்லை, நல்லா பிஞ்சாகவே இருக்குது. இதை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வீட்டில் முளைய வைக்கலாங்க. நல்லா முத்துனதாக பார்த்து எடுத்துகிட்டு போய் மண்ணில் வச்சுட்டோன்னா அது அழகாக முளைஞ்சி வருங்க. நம்ம தேவைப்படுற டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சமைக்கலாங்க. சரி அப்படியே பிச்சுட்டு நாவப்பழம் இருக்கான்னு பார்க்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பிச்சா நம்மளுக்கு போதுங்க. பொடுகாய் நிறையா இருக்குங்க உள்ள. இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொடுகாய் தாங்க. இதாங்க பழம். இதை இப்போ நம்ம தலையில் தேய்ச்சோன்னா இந்த பொடுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையுங்க. ஒரே நாளில் குறையாது. இதை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாட்டி தேய்க்கணுங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ குட்டி கிடக்குன்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழம் தாங்க. இந்த பாருங்கள் இதெல்லாம் பழம் எப்படி வேஸ்ட்டாக கிடக்கு பாருங்கள். உள்ளே மஞ்சள் தெரியுது பாருங்கள். அது எல்லாமே பொடு பழம் தாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளையில தேய்ச்சிருக்கோம். இப்போ தாங்க தேய்க்கவே நேரம் இல்லை. இதெல்லாம் இந்தமாரி டைமில் வந்தால் தான் பார்க்க முடியுதுங்க. இந்த பாருங்கள் இதான் அந்த பொடுகு பழத்தோட செடிங்க. கொஞ்சம் முள்ளாக தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே அதுதாங்க அந்த செடி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருக்குது பாருங்கள். ஃபைடர்மன் கம்மூட்ட மாரிலாம் இருக்குங்க. இதை பாருங்கள் ஒரு சில இடத்துல காயெல்லாம் தான் இருக்குது பாருங்கள். ஆமாங்க நம்ம தேவைப்பட்டாவே எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துக்க வேண்டியதாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரண்டையும் பிச்சு ரெடியாக இருக்குங்க. அப்படியே நாவப்பழம் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த பிரண்டையும் கையில் எடுத்துகிட்டு போவோங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ பிரண்டை பிச்சாச்சின்னு. இதை அப்படியே வீட்டில் துவையல் பண்ணி சாப்பிட்லாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பிரண்டை. இதோட வேர் எடுத்துகிட்டு போகிறேங்க. சப்போஸ் வீட்டில் வச்சு பார்ப்போம், முளைஞ்சதுன்னா ஓகே தாங்க. அதனால தான் பாருங்கள் அந்த வேரையும் சேர்த்து பிடுங்கியாச்சுங்க. முளைஞ்சிட்டுனா ஓகே, நம்ம தேவைப்படுறப்ப இந்தமாரி வச்சு சாப்பிட்லாங்க. ஆமாங்க அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. நாவப்பழம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்மளும் நாவ மரத்தை தேடிக்கிட்டே இருக்கோங்க. எப்பா ஒரு இதுலேயும் பழமும் இல்லைங்க. லாஸ்ட்டாக ஒரு மரம் இருக்குது, அதில் ஒரு பழம் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு போதுங்க, ஆசை தீந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலைச்சலுங்க. இந்த பாருங்கள் காமிக்கிறேன். ஆமாங்க காய் இதில் தாங்க
வந்ததுலே பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, உங்களுக்காக பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு காயை வர வேஸ்ட்டு பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, நான் இவ்வளோ மரத்தில் அலைஞ்சிருக்கேங்க. எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா பூவு தான் இருக்கும், இல்லைன்னா சின்னோண்டு காயாக இருக்கும். இதில் பார்த்தா தாங்க பெரிய காயாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழம் எதாக இருக்கான்னு பார்ப்போங்க. ஒரு பழம் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு போதுங்க, நம்மளோட ஆசை தீந்துடுங்க. அதுக்காக தான் நானும் தேடிக்கிட்டே இருக்கேங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு பழம் கிடச்சிட்டுங்க. எப்பா இவ்வளோ நேரம் அலைஞ்சதுக்கு காயோ பழமுங்க, ஆசைக்கு ஒன்று சாப்பிட்டாச்சுங்க. இந்தோவா இருக்குங்க. இங்கே பாருங்க பழங்க. மேலெல்லாம் இருக்குங்க. ஏப்பா இவ்வளோ நேரம் அலைஞ்சதுக்கு 2 பழம் சாப்பிட்டாச்சுங்க. சூப்பராக ஆசையே தீர்ந்துடுச்சுங்க. இவ்வளோ நேரம் அலைஞ்சதுக்கு நான் என்ன நினச்சேன், நிறையா இருக்கும் வீட்டுக்கெல்லாம் பிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். வந்ததுக்கு இவ்வளோ அலைஞ்சதுக்கு 2 பழம்னாலும் கிடச்சிதாங்க. சரி ஒன்றுமே இல்லாமல் திரும்பி போனால் தான் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பழம் கிடச்சிட்டுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழமும் இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க, சூப்பராக செம இனிப்புங்க. மேலேயும் இருக்குது. எப்பா ஆசை தீர்ந்துட்டுங்க. சரி நம்ம தான் 3 பழம் சாப்பிட்டாச்சு, இது போதுங்க. நெக்ஸ்ட் டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே பெருசாகவே வந்துருச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-15 நாளில் நிறைய பழம் வச்சுருங்க. எங்கள் ஊர்லேயும் சீசன் இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இல்லைன்னு நினச்சிட்டு சரி ஏமாந்து போகலான்னு பார்த்தேன். கண்டிப்பாக கிடச்சிட்டுங்க நம்மளுக்கும் ஒரு பழம். அதாங்க சாமி இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்லாம் இது வந்து குளங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் டைமாக இருக்கா, அதனால் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வத்திருச்சிங்க. இதாங்க அந்த நாவமரம். சின்னதாக இருந்தாலும் நம்ம ஆசைக்கு ஒரு 3 பழம் பெருசாக கொடுத்துருச்சிங்க. இதுவே போதுங்க. சரிங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க.